இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்கழி மாதம் என்பது தேவர்களை பொறுத்தவரை அதிகாலை பொழுது என்று நம்முடைய நிகழ்ச்சியிலே சொன்னீர்கள். அதாவது 4 to 6 ஏர்லி மார்னிங், அந்த 4 to 6 டைம் தான் தேவர்களுக்கான டைம். அதுதான் நம்முடைய மார்கழி மாதம் என்று சொன்னீர்கள். அவர்களுடைய அதிகாலை பொழுதாக இந்த ஒரு மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது, நான் இந்த மாதத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் தானே? அதனை விடுத்து நான் ஏன் அதிகாலை பொழுதிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? நான் ஏன் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதிலே அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை அந்த நேயரினுடைய அந்த கேள்விக்கான அந்த அடிப்படையான விஷயத்தை சொல்கிறேன். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னால், தட்சிணாயனம் என்பது, அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதத்தினுடைய இறுதி வரை தேவர்களினுடைய இரவு பொழுதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நம்ம ஒரு 2 ஹவர்ஸாக, அதாவது ஒரு மாலை 6 to 8 ஆடி மாதம்னு வச்சுட்டோம்னா, அப்படியே கூட்டிகிட்டே வர வர பார்த்தோம்னா அதிகாலை ஒரு 4 to 6 அப்படிங்கிற டைம் யாருக்கு? தேவர்களுக்கான அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்கான ஒரு காலம்தான் இந்த மார்கழி மாதம். அதனால தான் அந்த அதிகாலை பொழுதிலே நாம் எழுந்து வாசலிலே கோலம் விட வேண்டும், நம்ம இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். இவர் கேட்குறது என்னென்னா, இந்த மாதம் முழுக்கவே தேவர்களுக்கான அதிகாலை பொழுது தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் சாயங்காலத்தில் போய் தரிசனம் பண்ணா என்ன, இல்லை மத்தியானத்தில் போய் தரிசனம் பண்ணா என்ன? நானும் எதற்காக அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் தேவர்களுக்காக அந்த நேரத்திலே எழுந்திருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுக்கவே தேவர்களுக்கான அதிகாலை பொழுது நேரம் என்பதால் தான், அதாவது பிரம்மாவினுடைய முகூர்த்த நேரமாக, பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை செய்கின்ற நேரமாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அமைந்திருப்பதால் இது தேவர்களுக்குரிய விசேஷமான மாதம் என்பதனால்தான் நாம் இந்த மாதத்திலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதில்லை. அதாவது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாண காட்சியெல்லாம் நம்ம ஏன் இந்த மாதத்தில் பண்ணலைன்னு சொன்னால், இந்த மாதம் முழுக்கவே நாம் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் படைக்கின்ற அந்த பிரம்மாவினுடைய, அவர் தன்னுடைய படைப்பு தொழிலை செய்கின்ற நேரமாக இருப்பதால் தான் நாமும் அதே சிந்தனையோடு தெய்வத்தின் பால் நம்பிக்கையை வைத்து தெய்வத்தினை முழுமையாக வழிபட வேண்டிய காலமாக இது இருக்கிறது என்பதால் தான் இந்த மாதத்திலே நாம் சுப நிகழ்ச்சிகளை செய்வதில்லை. அதெல்லாம் சரி சார், நானும் எதுக்கு காலை பொழுதிலேயே எழுந்திருக்க வேண்டும்னு சொன்னால், அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்பதால் தான் அவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, அதாவது இந்த மாதத்திலே நமக்குரிய பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் எழுந்திருத்து இறை வழிபாடு செய்யும் பொழுது முழுமையான சாநித்தியத்தை, முழுமையான பலத்தினை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இதனை ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம், அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே அந்த அதிகாலை பொழுது நமக்கு அந்த 4:30 to 6 வருது இல்லையா, இல்லை 4 to 6 வச்சுப்போமே, அந்த 2 hours டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது அந்த நேரத்திலே அந்த ஓசோன் படலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்திலே நாம் சுவாசிக்கின்ற காற்றானது நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறார். இது போக இந்த மார்கழி மாதம் முழுக்க நாம் அதிகாலை பொழுதிலே எழுந்திருத்து அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அதுக்காக தானே முன்னோர்கள் இப்படி வைத்திருக்கிறார்கள். பெண்கள்லாம் எழுந்து அதிகாலை பொழுதிலே சாணம் தெளித்து அந்த வீடுகளை பெருக்கி ஃபுல்லாக அந்த கோலம்லாம் வாசலில் போடணுங்கிறா. ஆண்கள் மற்றும் இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறா, விடிகாலை பொழுதில் அந்த பஜனையிலே கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் குளித்து விட்டு அந்த தெருவிலே வரக்கூடிய அந்த பஜனைகளிலே கலந்து கொண்டு அப்படியே ஏதோ ஒரு கோவிலில் கொண்டு போய் முடிப்பா, அங்கே சுட சுட பொங்கல் பிரசாதத்தை கொடுப்பா, அதை வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறா இல்லையா. வாயை திறந்து நல்ல சத்தமாக அந்த பாடல்களை பாட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எதற்காக சொன்னால், அந்த காற்றினை நாம் சுவாசிக்க வேண்டும். அதிகாலை பொழுதிலே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசித்து மறுபடியும் நம்முடைய உடம்பிலிருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் விடணும். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய உடலானது முழுமையான ஆரோக்கியத்தினை பெற்றுக்கொள்கிறது. அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த சுவாச மண்டலத்தை சுத்தப்படுத்துகிறதுனே சொல்கிறார்.
ஏற்கனவே கடந்த வருடம் முழுக்க நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையும் இந்த ஒரு மாதமானது வெளியேற்றி மறுபடியும் ஒரு சுத்தமான காற்றினை உள்ளே இழுத்து கொண்டு நம்ம ரொம்ப அப்படியே ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு பேட்டரியை சர்வீஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலமாக இந்த காலமானது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அந்த அதிகாலை பொழுதிற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு குளிரான ஒரு நேரம், அப்படியே ரொம்ப எல்லாருக்குமே குளிரக்கூடிய நேரம். உலகம் முழுக்கவே இது ஒரு வின்டர் சீசன் சொல்றா, பனிக்காலம் அப்படின்னு சொல்றா. இது யூனிவர்சலாவே எல்லா இடத்திலேயுமே ஒரு பனிக்காலமாக அமைந்திருக்கிறது. அந்த நேரத்திலே எழுந்திருக்கும் பொழுது நம்ம அந்த சில்னஸ் எல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாம காலங்காத்தால போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வரும் பொழுது நம்முடைய உடம்பிலே அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது அதிகரிக்கிறது தானே. அந்த நோய் எதிர்ப்பு திறன் நம்முடைய உடம்பிலே அதிகரிக்க வேண்டும் என்பதால் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே, அதுவும் பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மார்கழி மாதத்திலே, தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தமாகிய காலத்திலே நாமும் நமக்கான பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்திருத்து ஸ்நானம் செய்துவிட்டு இறை வழிபாடு. அதனால்தான் ஆலயத்திலெல்லாம் தனுர்மாத பூஜை என்பதை ஒரு சிறப்பு பூஜையாகவே செய்கிறார்கள். அந்த நேரத்திலே வழிபடும் பொழுது நமக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்கும் அல்லவா. நாமும் பூரணத்துவத்துடன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சம்பிரதாயங்கள் நம்முடைய தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.